மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான டேவிட் வார்னர் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது பிக் பாஸ் தொடரில் சிட்னி சிக்ஸர்ஸ் அணிக்கும் பாகிஸ்தான் சூப்பர் லீக்கில் கராச்சி கிங்ஸ் அணிக்கும் கேப்டனாக செயல்பட்டு வருகிறார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ஸ்மித்துடன் இணைந்து பந்தை சேதப்படுத்தியதால் சிறிது காலம் போட்டிகளில் விளையாட இவருக்கு தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் பண்டிகை அன்று சிட்னியில் 3 கிளாஸ் ஒயின் குடித்துவிட்டு டேவிட் வார்னர் காரை ஓட்டிச் சென்றபோது போக்குவரத்து காவல்துறையினர் அவரை பிடித்தனர். வாகன சோதனையில் டேவிட் வார்னர் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகம் மது அருந்தியது உறுதியானது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது டேவிட் வார்னர் மது அருந்தியதை ஒப்புக்கொண்டதாக அவரது வழக்கறிஞர் ஹில் குறிப்பிட்டார். தனது செயல் முட்டாள்தனமானது, மது அருந்திவிட்டு வாடகை காரில் செல்லாமல் தானே வாகனத்தை ஓட்டிச் சென்றது தவறு எனவும் வார்னர் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். வார்னருக்கு 9 மாதம் சிறை தண்டனையும் 6 மாதம் வாகனங்களை ஓட்டுவதற்கு தடையும் இந்திய மதிப்பில் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.